ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் பொட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு நாள் ரொட்டீன் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லைனிங் ப்ளவுஸ், ஒரு கஸ்டமர், புது கஸ்டமர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து நம்ம கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரு இவங்க வந்து புதுசாக வந்து கொடுத்துருந்தாங்க. அர்ஜென்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இது வந்து ரெகுலர் கஸ்டமர் தான். நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட வீட்டுக்கு வராமல் இருந்தாங்க. கடைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் அவங்கள்து 4 ப்ளவுஸ், 2 சாதா ப்ளவுஸு, 2 லைனிங் ப்ளவுஸு. இது வந்து புது கஸ்டமரு. இதுவுமே வந்து செகண்டாக நமக்கு வந்து கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் புது கஸ்டமரு. 2 சாதா ப்ளவுஸ் கொடுக்குறேன், அதை ஸ்டிச் பண்ணி கொடுங்க, அது ஓகேவாக இருந்ததுன்னா நான் லைனிங் ப்ளவுஸ் எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இது வந்து நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் தான். கிராஸ் கட்டு ப்ளவுஸு. கிராஸ் கட்டு ப்ளவுஸில் வந்து கை வந்து 1 இன்ச்சு இறக்கம் வைங்க, இடுப்புமே 1 இன்ச்சு இறக்கம் வைங்க, முன்கழுத்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வச்சு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் 2 சாதா ப்ளவுஸ் யூஸ் பண்ணி இதை காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸ்காரங்கள் தான் இந்த 2 லைனிங் ப்ளவுஸுமே. அதை நான் கட்டிங் போடுவேன், அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது ஒரு கஸ்டமருக்கு மொத்தம் 8 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு, மீதி ப்ளவுஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு ஒன்ஸ் அப்படியே ஒன்றா உட்காந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து சர்சன்னு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதனால் வந்து எல்லாமே ரொட்டீனாக வந்து உட்காந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்குறேன். ப்ளஸ் வந்து இது வந்து நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமருக்கு 4 இன்ஸ்கர்ட் வந்து நமக்கு ஓரடிக்கிறதுக்கு வந்திருந்தது, புதுசு தான். அதில் வந்து அந்த பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மாடல். என்ன இதில் ஒரு புதுசாக ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து உள்ளே வந்து எனக்கு பாக்கெட் வைக்க சொல்லியிருந்தாங்க. பாக்கெட் அப்படின்னாக்கா ஜென்ஸ் சட்டையில் மேலே வந்து பாக்கெட் வச்சு தைப்பாங்க பார்த்தீங்களா, அதுபோல் வந்து உள்பக்கமாக வச்சு தைக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க அதுபோல் வந்து வச்சு தைப்பாங்களாம். அந்த ஏற்கனவே ஜென்ஸ் டெய்லர்கிட்ட கொடுத்து நான் தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிங்க் கலர் பாவாடை வந்து அளவு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஒரு 3 சாரீ வந்து ஓரடிக்க வந்தது. அதையுமே வந்து நம்ம ஓரடித்து எடுத்து வச்சுட்டோம். அவங்க வந்து கஸ்டமர் வந்து நாளைக்கு காலைல நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பயுமே வந்து ஒரு சின்ன ஒர்க்கு வந்தாலுமே அதை நம்ம டிலே பண்ணாமல் அப்போயும் முடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பெண்டிங் துணி வந்து இருக்க செய்யாது. நம்ம வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சில கஸ்டமருக்குலாம் நமக்கு வந்து பெண்டிங் ஒர்க் வந்து இருக்குது. அதையுமே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 8 ப்ளவுஸ் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதை நான் வந்து இன்னும் கையை வைக்கல, அது வீட்டிலே இருக்குது அந்த கட்டைப்பையே. அதை எடுத்துகிட்டு வந்து தான் கடையில் வைக்கணும். ஏன்னா அவங்க தீபாவளிக்கு கண்டிப்பாக வந்து அந்த ப்ளவுஸுங்கெலாம் வந்து கேட்பாங்க. லைனிங் எல்லாமே நம்ம வந்து வாங்கி போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு. சரி, நம்ம இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதையுமே வந்து முடித்து எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து ஆயுத பூஜைக்குமே வந்து ஒர்க் வந்துட்டுருக்கு, அதையுமே வந்து நம்ம தைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போது அந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ப்ளஸ் வந்து நம்ம வந்து அந்த ஒர்க்குமே ஃபினிஷிங், அந்த பெண்டிங் ஒர்க்குமே நம்ம முடித்து எடுத்து வச்சிடலாம் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக வந்து அதையுமே முடித்து எடுத்து வச்சிடணும். தீபாவளி டைமில் அப்போ வந்து நம்ம அதை எடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா வர்ற வேலையை பார்க்குறதா இல்லை இந்த வேலையை பார்க்குறதான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எப்போயோ கொடுத்துட்டாங்க. இது இல்லாமல் ப்ளஸ் வந்து அவங்க தீபாவளிக்கும் துணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அதையுமே ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க. அதனால் இப்போயுமே வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே பெண்டிங் ப்ளவுஸ்லாம் நான் கிடைக்கிற டைமில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன். காலையில் போனோடனே உட்காந்து நம்ம டைமிங்கை பிக்கப் பண்ணி தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. நம்ம மட்டும் தான் தனியாக தைக்கிறோன்னும் போது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு மிஷின் வாங்கிறத பற்றி அந்த பேச்சுவார்த்தை வந்து ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து அதை நான் வந்து ரெடி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்புமே வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட பேசிட்டு தான் வந்தேன். பாதி காசு இருக்குது, மீதி பாதி செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தேன். செகண்ட் ஹேண்ட்லேயே வந்து 16,000 சில்லற 17,000 வரும் அப்படின்றாங்க. நம்ம வந்து புதுசே வந்து ஜாக் வந்து புதுசே வந்து 21,000 சில்லற இல்லைனாக்கா 22,000 இதுக்குள்ளே தான் வரும். இப்போ இவ்வளோ சொல்கிறாங்கன்னும் போது நம்ம அதுக்கு புதுசே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது. மீதி வந்து ஒரு 1 வீக் எனக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரெகுலராக மிஷின் வாங்குறவர் தான். அதனால் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். சரி பாப்பா, நான் பேசிவிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லியிருந்தாங்க.
சரி ஓகே அதுவுமே ஓகேவாயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம இருக்கிற காசை மட்டும் வச்சு கட்டிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். ஏன்னா நான் டைலரிங் பழகின காலத்தில் இருந்தே அவர்கிட்ட தான் மிஷின் வாங்குகிறேன். சின்ன மிஷின் ஃபஸ்ட்டு வாங்கினேன், அதுக்கப்புறமே வந்து பிரதர் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறமே வந்து பிராண்டட்லாம் ஒன்றும் கிடையாது, சாதா கம்பெனி தான். அதுலேயுமே வந்து இந்தமாரி ஒயிட் மிஷின் வாங்கியிருந்தேன். அதுதான் நான் ஒயிட்டில் வந்து வாங்கினது. பிராண்டட்லாம் எதுவும் கிடையாது. அதில் வாங்கியிருக்கும்போது அது நல்லா ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் குறிப்பிட்ட நாள் தான் வந்துச்சு. அது வந்து இல்லை பிராண்டட் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. அது ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்புறம் அவர்கிட்டயே அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஜாக்கி கொடுத்துட்டாரு. ஜாக் தான். அப்போ எனக்கு ஜாக்கிக்கும் வித்தியாசம் தெரியல. அது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அடிக்கடிக்கு நூல் கட் ஆகிறது, ஷெட்யூல் வந்து ஒரு மாதிரி அப்பயுமே வந்து மாறிடும், நூல் கட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் பிரச்சனை பயங்கரமாக இருந்தது. எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த யூடியூப்பில் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் நிறையா வந்து வீடியோஸ் பார்க்க தான் அப்புறம் புரிஞ்சுது. ஜாக்கி வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுடைய வீடியோ பார்க்குற ஒரு வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி ஜாக்கியில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அதையுமே வந்து அந்த அண்ணங்கிட்டே வந்து யாருன்னா சேல்ஸ் கேட்டால் சொல்லுங்கண்ணா, இதை கொடுத்துட்டு நான் வேறு மிஷின் வாங்கலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதே போல் வந்து அவங்க அதை சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 12,000க்கு அதை நான் சேல்ஸ் பண்ணேன். 12,000க்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு கை காசு போட்டு நான் இப்போது மிஷின் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஜாக்கில் வந்து கட்ரு மிஷின் வந்து இப்போ நான் வாங்கியிருக்கேன். நமக்கு அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏதுன்னு இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கல. ஆனால் அந்த மிஷின் வாங்கும்போதே வந்து அவங்க சொல்லிட்டாங்க, இது வந்து இப்போதைக்கு அட்வான்ஸாக வந்திருக்கு, இந்த மிஷின் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்றதுனால நான் வந்து அதை வாங்கிட்டேன். இன்னும் அதை நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. அதை அப்படி நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அப்படி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வந்து மறுபடியும் சரி எனக்கு கடைக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்குன்னு ஒரு மிஷின் வேணும் அப்படின்றதுனால இப்போ நம்ம கேட்டிருக்கோம். அதையுமே வந்து இப்போ அவர் எவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னா 23 ரூபா வந்துருமா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி வரும்னா எதுன்னு தெரியல. அதையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம அதையுமே வந்து முடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். லைனிங்குமே வந்து கேட்டு வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எங்கன்னா ஒரு 20,000 ஒரு கடனாக வாங்கினேன் அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகும்னு தெரியல. ஏன்னா வந்து நம்ம கடை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக கடைக்கு வந்து எல்லாமே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா டெய்லியும் கட்டுற மாதிரி கூட வாங்கிடலாம், அதை கூட நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். எப்படி சரிப்பட்டு வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் இருக்கேன். ஏன்னா இங்கே ஃபைனான்ஸும் கொடுத்துட்ருக்குறாங்க. அது மாதிரி கிடைக்கும்போதும் அதை வாங்கி நம்ம வந்து பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம். நம்மளுமே வந்து வீட்டில் ஒரு பொருள் வாங்கி போட்ட மாதிரி இருக்கும். நம்மள மாதிரி ஆளுங்கிட்டலாம் கையில் காசு வச்சுக்கிட்டுலாம் கண்டிப்பாக எந்த ஒரு பொருளுமே வாங்க முடியாது. நம்ம வந்து ஒன்று கடன் வாங்கி வாங்கணும், இல்லை இந்த மாதிரி ஃபைனான்ஸு இல்லை லோன் அது போல் வாங்கி தான் நம்ம வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் அதையுமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வ்ளாக்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.